நியூஸ் 10 சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா. இப்போ தான் பார்த்தேன் ப்ரோ. அது எப்பயும் போல் ஹரியுடைய அவருடைய டச் அப்படியே இருக்குது. மேபி ஃபேமிலி பூஜையெல்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இதில் கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டோட எடுத்திருக்காரு சொன்ன மாதிரி. பட் அவருடைய ப்ரீவியஸ் படத்தோட இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு அந்த ரத்தம், இந்த ஃபைட் ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. பட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுறது தான். லைக் லோகேஷ்லாம் அவ்வளோ போயிட்டார். ஸோ அவரும் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டாங்க. லைக் கொஞ்சம் அப்டேட் ஆன மாதிரி ஹரியோட இது அப்டேட்டட் வெர்ஷன் தான். பட் இன்னும் அவருடைய படத்தில் நம்ம எதிர்பார்க்குறது அந்த விறுவிறுப்பு தான். அவர் கொஞ்சம் கூட கேப் விடாமல் அடுத்த சீன் போயிட்டே இருப்பார், கதை சொல்லிக்கிட்டே இருப்பார். லைக் யோசிக்கவே தேவையில்லை, அவர் பாட்டு ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரியே இதுலேயும் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஒரு இப்போ ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சு கொண்டு போகணும்னு எதிர்பார்க்குறேன். பட் ஸ்டோரி பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. லைக் அவருடைய படம் நிறையா பார்த்துருக்கோம், பெருசாக புதுசாக கொண்டு வரல. பட் இருக்கிறதே வச்சு கொஞ்சம் அப்டேட்டட் பண்ணி ஸ்டோரியில் எழுதியிருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே போ. இப்போ ஹரிக்கோசரம் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். பூஜை மாதிரி தான் இருக்குது படம். ஆமாம், பூஜை தான். பூஜை 2ன்னு வச்சிருக்கலாம், அது ஒரு வருத்தம். நீங்கள் எந்த மாதிரி எதிர்ப்பு மார்க் ஆண்டனி பார்த்தீங்களா? அது நல்லா இருந்தது ப்ரோ, செம்ம படம். அடுத்து இதோட ஒரு பெஸ்ட்டாக கொடுப்பாருன்னு நினச்சிங்க? கண்டிப்பாக கொடுக்கணும். இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த படம்? தெரியல, வந்தால் பார்ப்போம். இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா விஷால் சாப்பிடும்போது ஆமாம் சாமிலாம் கூப்பிட்டு எல்லாம் பண்ணுறாரு, அதெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க? அவங்களோட சாய்ஸ், அப்பீரியன்ஸ், அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இல்லை அது பப்ளிக்கில் பண்ணும்போது அது எல்லோரும் ட்ரோல் பண்ணுறாங்கல்ல, அதுதான் கேட்குறோம். பப்ளிக் ட்ரோல் பண்ணுவாங்க தான், அதுக்கு நம்ம செய்யாமல் இருந்துடலாமா? இல்லை, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு கரெக்டாக போயிட்டே இருக்கணும். விஷால் சாரோட இது ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா நிறைய டைலாக்ஸ்லாம் வருது, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது டைலாக் தானே, அவங்க தான் கொடுக்குறாங்க, இவங்க பேசுகிறாங்க, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இந்த படம் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும், ஃபேமிலியாக பார்க்க முடியும். ஃபேமிலியாக பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஓகே. அதே மாதிரி ட்ரெய்லரில் நிறைய கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறாங்க, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது 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 ஒன்றும் பரவாது. கோவம் வரும்போது அது எதே பேசுகிறது தான், அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க ஹரி. பார்ப்போம், படம் பார்த்தா தான் தெரியும் எப்படி எடுத்திருக்காங்கன்னு. ஆனால் கொஞ்சம் என்னமோ ஸ்கிரிப்ட் படி ஏதோ அவுடேட்டட் ஆன மாதிரி தான் இருக்குது. ஆனால் தெரில, எதுவும் சொல்ல முடியாது, படம் பார்த்தா தான் தெரியும். ட்ரைலர் பார்த்தா அதுவும் ஆல்ரெடி நாலஞ்சு ஹரி படம் பார்த்தா அதே ஜானர் தான் பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. தெரில ப்ரோ, பார்ப்போம். ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன் கேட்குறேன்னா, இப்போ லியோ படம் வரும்போது ட்ரெய்லரில் ஒரு கெட்ட வார்த்தை வந்து சொல்லி எல்லாருமே. ஆமாம் இதுக்கு எதுவும் பிரச்சனை வருமானு? இது அது தளபதிக்கு பண்ணாங்க, புரட்சி தளபதிக்கு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தளபதி தான் எல்லாரையும் பார்ப்பாங்க, புரட்சி தளபதி தெரில ப்ரோ, பார்ப்போம். ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தைலாம் வருது. கண்டிப்பாக அதெல்லாம் எதுவும் இதாகுமா? இது நீங்கள் இப்போ இதெல்லாம் சகஜம். ஏன்னா இப்போதைக்கு கெட்ட வார்த்தைன்றது சகஜம். எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிறாங்க, மா மச்சான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. எங்கள் ஊரில் ஒரு லாங்கில் பேசுவாங்க. எங்கள் ஊரில் ஒரு வார்த்தை தயோலிம்பாங்க, இங்கே ஒத்தாம்பாங்க சென்னையில். அதனால இதெல்லாம் சாதாரணம். அதுதான் இப்போ எல்லாமே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கே நீங்கள் இப்படி தான் பேசணும், ஒரு படத்துக்கு இப்படி தான் பேசணும், சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கே நிறையா போராடுறாங்க இன்றைக்கி. அதனாலே வெறுப்பாயிடுறாங்க. சரியா, அதுக்கே விஷால் சார் போட்டிருக்காரு கேஸு. இதனால் படம் ஒரு நல்லதும் வரும். இவனுக்கு பிரச்சனை கரெக்டு. அவர் நல்லா வர வேண்டியவர் தான். லைக் அவருடைய படம் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அவர் பயங்கர ரேஜில் இருந்தார். அப்படியே அப்டேட்டாக இருந்தேன்னா நிறையா போயிருக்கலாம். பட் அதுக்கப்புறம் அவரே சொந்த பிரச்சனை, அப்புறம் அந்த நடிகர் சங்கம், லவ் அப்படின்னு நிறையா போய் சிக்கலாகி அவருடைய ரேஞ்சே குறைஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்நேரம் சூரிய லெவலுக்கு அவர் வந்திருக்கணும். பட் அவர் அவரோட டிஸ்டன்ஸ் சரியில்லாமல் வந்துட்டார். மேபி அது நம்ம கையில் இல்லை. அவர் நல்லா வரட்டும். அவர் அதே மாதிரி கெட்ட வார்த்தை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல? அது ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப நெருடலாக இருக்குது இப்போ வர டீசர்லாம் பார்க்குறது. இப்போ ரியலிஸ்டிக் ஃபிலிம்னு சொல்லிட்டு சில பேர் பண்ணுறாங்க, அதில் பண்ணுறது ஆஸ் யூஷுவல். இப்போ விஷால் சார் இது போல் பெரிய ஆக்டர்ஸுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஃபிலிம்னு எடுத்துகிட்டு குடும்பங்கள் கொண்டாடும்னு சொல்லிட்டு போஸ்டர் போடுறாங்க. அப்போ அது குழந்தைங்களும் பார்க்கோங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதை மனசில் வச்சு பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. கேட்டால் அந்த கேரக்டர் பேசுதுன்ற மாதிரி ஒரு ரீசன் அவங்க சொல்லலாம். ஆனால் பீப் கூட போடாமல் அப்படி வைக்கிறாங்கன்னா அப்போ அது ரீச்சுக்காண்டி இவங்க ஒன்று பண்ணுறாங்களா யூடியூப்பில்? என்னதான் யூடியூப்பில் சென்சார் இல்லைன்னா கூட அதுக்கு இப்படியான்ற மாதிரி இருக்குது. இது விஷால் சார் கட்சி ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காரு, அது பார்த்தீங்களா? அதை பற்றி அதுக்கு எதை சொல்கிறது? அவங்கவுங்க ஆரம்பிக்கிறாங்க, நல்ல எண்ணத்தோடு வராங்க, நல்லது பண்ணாங்கன்னா சந்தோஷம் தான் கண்டிப்பாக. ஏன்னா ஏன் கேட்குறேன்னா, இப்போது ஒரு
கட்சி அரசியலுக்கு வர போறாரு. அவரே ஒரு படங்கள்ல வந்து இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் இந்த மாதிரி விஷயம் ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் திருத்திக்கணும். அதுக்கப்புறம் அவங்க படமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு கமர்ஷியலாக தான் எடுக்கிறாங்க. இதில் எதுக்கு அந்த கேரக்டர் வந்து ஆக்ரோஷமாக அந்த வார்த்தையை சொல்லி ஆகணுங்கிற ஒரு ரீசன் இருக்குது. இதுவே அவங்க ரொம்ப ரூட்டடாக கிரவுண்டடாக எடுக்கிறாங்க. அடித்தா பறக்கிற மாதிரிலாம் இல்லாமல் நிஜமாலே ஒருத்தன் அது போல் பேசுகிறான்னா சரி, அது ஏதோ அப்போ கூட அக்செப்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு சொல்ல முடியல. ஆனால் இது போல் தப்பான ஒரு முன்னுதாரணமாக அவங்க இருக்கக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் திருத்திக்கணும் வர படங்கள்லன்றது என்னோட கருத்து. Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.